வணக்கம். மீண்டும் சந்திக்கின்றோம். இது பிரணாமா செய்திகளின் பார்வை கலந்துரையாடல். நான் ஜமுனா வேலாயுதம். இன்று உலக மகளிர் தினம். பெண்களின் உரிமைகளை பேசவும் அவர்களுடைய தேவைகளை எடுத்துணர்த்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. ஆண்களுக்கு நிகராக பெண்கள் மதிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய உரிமைகள் பேசப்படணும், வாய்ப்புகள் வழங்கப்படணும். இதையெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் வலியுறுத்தவே இந்த நாள் தொடர்ந்து அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. ஆணுக்கு நிகர் ஆண் என்ற நிலை மாறி இன்னைக்கு பல இடங்கள்ல ஆணுக்கு நிகர் பெண் என்ற நிலை நிறையவே வந்துடுச்சு. பல துறைகளில் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தி இருக்கின்ற பல துறைகளில் பெண்கள் இன்று நிறைய ஈடுபட்டு ஒரு மாற்று சக்தியா வந்திருக்காங்க. அப்படி மாற்று சக்தியாக வந்திருக்கும் ஒரு பெண்ணை இன்று நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அவருடைய இலக்கு ஒரு சாமானிய பெண்ணாக இருந்தாலும் சாதனையாளராக இருக்கணும், சாதிக்கக்கூடிய பெண்ணாக இருக்கணும். அப்படிப்பட்ட பெண்ணை நாங்கள் கையோடு அழைத்து வந்திருக்கின்றோம். தொடர்ந்து அவரோடு பேசுவோம். அவர்தான் கனரக லாரி ஓட்டுநர் காமினி முருகன். பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்தோஷமா பேசுங்க. உலக மகளிர் தினம் முதல்ல வாழ்த்துகள் உங்களுக்கு. சரி, முதலில் உங்களுடைய அறிமுகம் அதை பற்றி சொல்லுங்க. எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க, அதை பத்திலாம் சொல்லுங்க. என் பேர் காமினி முருகன். நான் பந்திங்லேருந்து வரேன். நான் படித்த ஸ்கூல் பேர் வந்து எஸ்ஜேகேடி சுங்கைமங்கி. என் கூட பிறந்தவங்க 6 பேர். அதில் நான் 3வது. எனக்கு 2 அக்கா, நான் 3வது, 4வது தம்பி, கடைசி 2 தங்கச்சி. சரி, டிக்டாக், இன்ஸ்டா, ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காமினின்ற பேர் வந்து ரொம்ப வைரலான ஒரு பேர். அதாவது உங்களுடைய சாதனையின் வழி சாமானிய பெண்ணாக இருந்தாலும் எந்த வேலை செய்தாலும் கூட அந்த வேலையில் ஒரு இலக்கோடு சாதிக்கணும்ன்ற எண்ணத்தோடு நீங்கள் இருக்கீங்க. அந்த எண்ணத்திற்கு வாழ்த்துக்கள். எப்படி வந்தது இந்த லாரி ஓட்டுற ஒரு எண்ணம்? எனக்கு 12 வயசு இருக்கும்போது நான் வந்து எங்கள் அப்பா கூட வந்து லோரியில் போவேன். எத்தனை வயசு சொன்னீங்க? 12 வயசு. 12 வயசுல 12 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா கூட லோரியில் போகும்போது எனக்கு அப்படி ஆர்வம் வந்தது தான். அப்புறம் நானாக வந்துட்டு எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சாரு. நான் அப்பயும் வந்துட்டு எனக்கு நம்ம ஆசைப்பட்டுட்டோம். அப்போ என்ன தான் படிச்சிருந்தாலும் வந்துட்டு அந்த தொழில் செய்யணும்னு ஒரு ஆர்வத்தில் இங்கே வந்திருக்கேன். ஏற்கனவே எத்தனை வயசுல நீங்க வந்து லாரி ஓட்ட ஆரம்பிச்சீங்க? 21 வயசுல வந்து லைசன்ஸ் எடுத்தேன். 22 வயசுல வந்து முதல் டேங்கர் ஓட்டினேன், அப்புறம் ஜேக் லாரி ஓட்டினேன், அப்புறம் தான் வந்துட்டு ட்ரெய்லர் ஓட்ட ஆரம்பிச்சேன். உங்க பக்கத்துல உட்கார எனக்கே பயமா இருக்குதுன்னு என்னென்ன செஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. சரி, பொதுவாகவே அன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா பெண்களை வந்து ஒரு ஆண் பிள்ளை மாதிரி துணிச்சலா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுடைய கதையோட கேட்கும்போது என்னுடைய அம்மா வந்து ஏறக்குறைய 80களில் ஒரு பள்ளி பேருந்து ஓட்டுநர் தான். அப்போ அவங்க அன்னைக்கு அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளி பேருந்து ஓட்டினாங்களா அப்படின்றதே ஒரு ஆச்சரியமா இருக்கும்போது, இன்றைக்கு சகஜமான ஒரு சூழல் வந்துட்டாலும் கூட பெண்கள் நிறைய பீடு நடை போட்டு வராங்க அப்படின்னாலும் கூட இன்றைக்கும் நிறைய சவால்கள் இந்த தொழிலில் இருக்கு இல்லையா? முதல்ல குடும்பத்திலிருந்தே வருவோமே. இந்த தொழிலில் நீங்கள் வந்து இந்த லாரி ஓட்டுறீங்க அப்படின்னும் போது, லைசன்ஸ் எடுக்க போறீங்கன்னும் போது அப்பா துணிச்சலா சரி அப்படின்னாலும் கூட அம்மா கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்களே, வீட்டில் எப்படி? வீட்டில் நான் கேட்டப்போ வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நான் அம்மா கிட்ட கேட்டேன், நான் லைசன்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு. அப்புறம் அம்மா வந்து அப்பாட்ட கேட்டப்ப அப்பா சொல்லியிருக்காரு, கப்பை ஓட்டினாலும் நான் பெருமைப்படுவேன் அப்படின்னு. எனக்கு அதுலேயே பாதி லைசன்ஸ் கிடச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு லைசன்ஸ் எடுத்துட்டு என்ன ஒன்று வேலை நம்மளுக்கு கொடுப்பாங்களா, கிடைக்குமா அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வேலையும் கிடச்சிச்சு. வீட்டில் வந்து எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் நான் ஃபோனில் வந்து ரொம்ப கேம் விளாடுவேன், லோரி கேமு. அப்போ அப்பா சொன்னார், நீச்சல் பக்கு எத்தனை வாட்டி படிக்கிறோன்ற பெருசு இல்லை, ஒரு வாட்டி நீந்தி பார்க்கணும் அப்படின்னு. அப்புறம் நான் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு அண்ணன் வந்து என்கிட்ட லோரி கொடுத்து ஓட்ட சொன்னார். அப்படியே ஓட்டி ஆரம்பிச்சது தான். அப்படி ஆரம்பிச்சது அப்படியே வரிசையாக ஒரு 6 வருஷம் ஓட்டிட்டீங்க இல்லையா? அம்மாவோட ஆதரவு எப்படி இருந்துச்சு இதில்? நான் ஒரு வாட்டியும் வந்துட்டு ஜேபிஜே டெஸ்ட் போகும்போது லைசன்ஸுக்கு 10 டயருக்கும் சரி ட்ரெய்லருக்கும் போகும்போது நான் எங்கள் அம்மாட்ட தான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, நான் திடீர்னு ஃபெயில் ஆகிட்டேன்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இல்லை நீ பாஸ் ஆதான் ஆகுவேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. போயிட்டு வந்தோடனே நான் பாஸ் ஆயிடுவேன். ஆனால் வீட்டுக்கு வந்து விளையாட்டுத்தனமாக அம்மாட்ட சொல்லுவேன், நான் ஃபெயில் ஆகிட்டோமா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ ஃபெயில் ஆக மாட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்பேன், எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் நீ ஃபெயில் ஆக மாட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக வீட்டில் கிடைச்ச அந்த ஆதரவு. அக்கா என்ன சொல்லுவாங்க? அக்காலாம் ஒன்றும் சொல்லலை, என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாம், நம்ம சில நேரம் வந்துட்டு ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, போதும் இதோடு நிப்பாட்டிக்கலாமா அப்படின்னு நினைக்கும் போது சொல்லுவாங்க, இல்லை பரவாயில்ல நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இப்போ உங்களுடைய அப்படியே நண்பர்கள் வட்டம் பார்க்கும்போது நிச்சயம் உங்களுடைய நண்பர்களாக வேறு வேறு தொழிலில் இருப்பாங்க இல்லையா? நீங்கள் இந்த தொழிலை தைரியமாக எடுத்து செய்யும் போது என்ன சொல்கிறாங்க?
என்னோட பாதி ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கலாம் வந்து 3 டன்னு 5 டன்னு ஓட்டுறோம். நீ எப்படி இவ்வளோ பெரிய லோரியை ஓட்டுற? எனக்கும் சொல்லிக் கொடுக்குறியா? எனக்கு வந்து உனக்கிட்ட இருந்து மோட்டிவேஷன் தேவைப்படுது அப்படின்னு. ஸோ நானும் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு என்ன தேவையோ அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் உன்ன மாதிரி ட்ரெய்லர் ஓட்டணும், எங்களுக்கு வெக்கமாக இருக்குது, நீ இவ்வளோ பெரிய லோரி ஓட்டும் போது நாங்கள் வந்து சின்ன சின்ன லோரி ஓட்டிகிட்டு இருக்கோம். சில பேர் கேட்கும் போது எங்கள் கூட்டாளின்னு சொல்லும்போது இது உங்கள் கூட்டாளியான்னு சொல்லி எங்களை ஆச்சரியமாக கேட்கும்போது எங்களுக்கு அவமானமாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. சரி, நீங்க ஒரு முன் உதாரணமாவே இருக்கிறீங்க இல்லையா? அதே சமயம் இந்த வேலை நேரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்க? அந்த ஸ்டேரிங் பிடிக்கிற டைம் எப்படி இருக்கும்? அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? அந்த ஸ்டேரிங்கை பிடிக்கும் போது என்னதான் நம்மளுக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி, நம்மளை யாராச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த ஸ்டேரிங்கை பிடிக்கும் போது எதுவுமே நம்மளுக்கு தோணாது. எப்படின்னா நம்ம சுதந்திரமாக பறக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கிளியை கூண்டில் வச்சு வளர்த்துட்டு திடீர்னு ஒரு நாள் அதை வெளியே விட்டுட்டாங்கன்னா அது எவ்வளோ சுதந்திரமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். எப்படின்னா நம்ம ஒரு நாளில் நிறைய இடத்துக்கு போவோம், நிறைய விதமான நம்ம ஆளுங்களை பார்ப்போம், பேசுவோம், அப்போ புது புது இடத்துக்கெலாம் போவோம். அந்த மாதிரி. எத்தனை மணிக்கு வேலைக்கு கிளம்புங்க? இரவு நேரம் ஓட்ட வேண்டியது வரும் இல்லையா? அதெல்லாம் எப்படி? இப்போ ராத்திரின்னு பார்த்தோன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு நாளைக்கு என்ன வேலை இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கிட்ட ராத்திரி சொல்லுவாங்க. அப்போ ராத்திரி சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ தான் அந்த டிஓ வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ நம்மளே பார்த்துக்க வேண்டாம், இந்த இடம் எத்தனை மணிக்கு சாத்துவாங்க, நம்ம அதுங்குள்ளே போயிட்டு அந்த நான் வந்து கொண்டேனர் ஓட்டுறதுனால 3 மணி வரைக்கும் வந்து அந்த டெப்போ வந்து திறந்துருக்கும். அப்போ 3 மணினா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். எத்தனை மணிக்கு நம்மளுக்கு தெரியும் நார்மலாக அங்கே எத்தனை மணிக்கு அங்கே லோரி இருக்கும், எத்தனை மணிக்கு அங்கே இருக்காது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அத்தனை மணிக்கு போக வேண்டாம். ஒரு விடிக்காலையில் 1 மணி அந்த மாதிரிலாம் போகலாம். இரவு நேரத்தில் நீங்கள் தனியாக தான் போவீங்க? ஆமாம். உங்களுக்கு துணைக்கு எப்படி எப்படி அந்த அந்த தனிமை நேரத்தை வந்து எப்படி நீங்கள் ஈடுகட்டுவீங்க? தனிமைன்னு நம்ம அது தனியாக தனிமைன்னு அதை ஃபீல் பண்ண தனிமை அனுபவிக்கிறீங்க நீங்கள்? ஆமாம். அது எப்படின்னா தனிமையில் இனிமை காண்றதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்துட்டு நம்ம தனியாக இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக நம்மளை சந்தோஷப்படுத்திட்டு நம்ம போய்கிட்டே இருக்கோம். பாட்டு கேட்கலாம், கூட இளையராஜா வருவார், ஏஆர் ரஹ்மான் வருவார், வித்யாசாகர், இப்படி எல்லாரும் கூட வருவாங்க. ஆமாம், எல்லாருமே வருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறதா என்ஜாய் பண்ணிகிட்டே போக வேண்டாம். ஆக அந்த தனிமையில போயிட்டு அந்த பொருளை இறக்கிட்டு நீங்க திரும்ப வரும்போது அந்த 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 பயணத்துல வந்து நிறைய யோசிப்பீங்க இல்லையா? பயணம் வந்து நம்மள நிறைய யோசிக்க வைக்கும் இல்லையா? ஏதாவது முக்கியமான முடிவுகள்லாம் அந்த பயண டைம்ல நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இப்படி ஒரு முடிவு நம்ம எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம ஒரு ரோட்டில் போகும்போது எகுத்தாப்புல ஒரு வண்டியை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் அதே ரோட்டில் நான் என்னோட சொந்த பேர் போட்டு என்னோட வண்டி போகணும். அப்படி ஒரு வண்டி போகும்போது அதை பார்க்கும்போது ஆர்வம் வரும். இது என்னோட அப்படின்னு கண்டிப்பாக இன்றைக்கி நான் இந்த ரோட்டில் போனால் அந்த ரோட்லேருந்து என் வண்டி போகிறத நான் பார்க்கணும். இன்னொன்று என்னன்னா, வியூ வந்து ரசிக்கும் போது என்ன நினைப்பேன்னா, இந்த வியூ நல்லா இருக்கே, இந்த இடத்துல வீடியோ செய்யலாமே, அந்த இயற்கையோட ரசிக்கும் போது ஒரு ரீல் போடலாமே அப்படின்ற மாதிரி எண்ணம். ஆமாம், இந்த மாதிரி நிறையாவே இருக்கு. சரி, எந்த தொழில் செய்தாலுமே எல்லா தொழிலுக்குமே பெண்கள்னாவே பல இடங்கள்ல பல சவால்கள் இருக்கும். இந்த தொழில நீங்க வைக்கும்போது இதெல்லாம் தேவையாது அப்படின்னு கூட முதல்ல கேட்டிருப்பாங்க. பெண் பிள்ளையா லோரி ஓட்டுறீங்களா அப்படின்ற கூட நிறைய கேள்விகள் இருக்கும், சிக்கல் சவால் இருக்கும். அதை பத்தி சொல்லுங்க. என்ன சவால்னு பார்த்தோமா, நம்ம ஃபேமிலியில் இல்லை, நம்ம ஃபேமிலியை தவிர்த்து வெளியே உள்ளவங்க அவங்களாம் என்ன கேட்டாங்கன்னு சொன்னாக்கா, இதெல்லாம் உனக்கு தேவையா, கல்யாணம் பண்ணுற வயசில் வந்துட்டு லோரி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு போகிறது அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வேண்டாம், இது சரியில்லை, இத்தனை மணிக்கெலாம் வெளியே இருக்கக்கூடாதுன்னெலாம் ஆளுங்க சொல்லுவாங்க. நான் வேலை செய்கிற இடத்துல கூட வரவங்களாம் என்கிட்ட கேட்பாங்க, இத்தனை மணியாச்சு, ஒரு பொம்பளை பிள்ளை வெளியே சுற்றுற நேரமா இது, வீட்டுக்கு போய் சமைக்கிற வேலையை பார்க்குறத விட்டுட்டு இதெல்லாம் ஒரு வேலையான்னு. நான் அதெல்லாம் காதில் போட்டுக்க மாட்டேன். இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னு சொன்னாக்கா, திடீர்னு இப்போ ஒரு வரம் வருது வச்சுக்கோமே, வரம் வருது, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பொண்ணு என்ன வேலை செய்கிறாங்க, ஆமாம் லோரி ஓட்டுறாங்க, ஏன் வேறு வேலையை கிடைக்கலையா, அந்த வேலையை வச்சு அந்த பெண்ணை வந்து தப்பாக முடிவு பண்ணுறாங்க. அதுதான், அதாவது ஒரு வேலைன்றது பாலினம் கிடையாது, ஆணுக்கு பெண்ணுக்குன்னு வேலை தொழில்ன்றது சமம் அப்படின்னு நினைக்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஆண்களுக்கு ஒரு தொழில் பெண்களுக்கு ஒரு தொழில்னு கிடையாது. முன்ன சொல்லுவாங்க பெண்கள்னா வீட்டில் சமைக்கணும், வீட்டை பார்த்துட்டு இருக்கணும்னு, ஆண்கள் தான் வெளியே போய் சம்பாதிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது.
ஆண் பெண்ன்றது வந்து நம்மளோட ஆண் பெண்ன்றது ஒரு இயற்கை. ஆனால் வந்துட்டு வேலை வந்து யாரையும் யாருக்காகவும் பிரித்து கொடுக்கல. ம். சரி, அப்படி சொல்லும்போது கேட்கும்போது உங்களுக்குள்ள உங்களை எது வந்து ஊக்கப்படுத்தும்? என்ன தைரியம், எந்த மாதிரியான துணிச்சலா இருக்கும் உங்களுக்கு? சில பேர் என்னை வந்து நிறைய இதில் வந்துட்டு உன்னால் முடியாது, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லும் போது என்னால் முடியும், ஏன் ஒரு பெண்ணால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாதா, இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு கோவம் வரும். இதை விட அதிகமாக நான் செய்வேன், இதை நான் வச்சு நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு எனக்கு அவங்க சொல்லும் போது மனசு கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து எனக்குள்ளே ஒரு கோவம் வரும். அதனால தான் வந்துட்டு நான் இப்பயும் சொல்லுவேன், இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கனாலும் நிறைய பேர் பேசின வார்த்தைகள், அந்த கோவத்தெல்லாம் உடைச்சதுனால தான் காமினி இன்னைக்கு தொலைக்காட்சி வரைக்கும் வந்திருக்கிறீங்க. நிறைய பெண்கள் வந்துட்டு ஆளுங்க வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா அழுது வராங்க. நானும் ஆரம்பத்தில் அழுந்தேன். அப்புறம் வந்துட்டு எனக்கு எதுக்கு நம்ம அழுவணும், நம்ம தோத்துட்டா ஏதாச்சும் ஒன்றுனா நம்ம ஃபீல் பண்ணி க்ரை பண்ணலாம். ஆனால் இது நம்ம தோக்கலையே, நம்ம ஜெயிச்சுட்டு தானே இருக்கோம். ஒருவேளை நம்ம சாதனை பிடிக்காதனால நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க போல், இன்னும் நான் ஜெயிப்பேன் அப்படி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கேன். அப்போ தேவையில்லாத விஷயங்கள் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள். பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, அதை காதில் போட்டால் நம்ம வேலை யார் பார்க்கறது? சரி, நிச்சயமா உங்களுடைய சொல் வந்து இன்னைக்கு உலக மகளிர் தினம்ன்றதுலாம் நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி, நிறைய வந்து நீண்ட தூர பயணங்கள் நீங்க போறீங்க இல்லையா, மறக்க முடியாத இது சுவாரஸ்யமான சம்பவம் அப்படின்னா எதை நீங்க பகிர்ந்து கொள்ளுவீங்க? நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்யும் போது எனக்கு வந்து ரொம்ப தூரமாக கொடுக்கல, இந்த கேல் தான் கொடுத்தாங்க. அது வந்து வெளியே ஓட்டி புதுசு. அப்புறம் நான் எங்கேயோ போக வேண்டிய இடத்துல இந்த கேல் ரோடு தான் தெரியாதா, நிறைய பாதை பிரியும். நானும் என்ன பண்ணிட்டேன், மேலே ஏறதுக்கு பார்த்தா கீழே இறங்கிட்டேன். கீழே இறங்கின பிறகு பார்த்தா அந்த பாதை போய்கிட்டே இருக்கு. நான் நினச்சேன் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் எண்ணெய் ஊற்றிக்கலாம் லோரியில் அப்படின்னு. ஏன்னா லோரியில் எண்ணெய் இல்லை, சரி நம்ம போகிற இடத்துல இருக்க ஊற்றிக்கலான்னு. ஏன்னா நான் மேலே பாலத்தில் இருக்கேன், கீழே இருக்கு எண்ணெய் பம்ப், நான் எங்கே போகிறது? அப்புறமா வந்து ஒரு தெருவங்க ஒன்று வந்துச்சு. அந்த தெருவங்க வெளியே நின்று என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு, என்னை வந்து காப்பாற்றுங்க, லோரியில் என்ன முடிய போகுது, எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியலன்னு ஒரே அழுவாச்சு. அப்புறம் அந்த கம்பெனியில் அங்கிள் ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து இந்த உலக மேப்பையே அவர் மண்டையில் தான் வச்சுருப்பாரு. ஃபோன் அடிச்சு, அங்கிள் இந்த மாதிரி ஆச்சு அங்கிள், நான் எங்கே இருக்கேன்னு தெரியலன்னு. சைடில் என்ன இருக்குது, முன்னுக்கு என்ன இருக்குது, முன்னுக்கு தெருவங்க இருக்குது அங்கிள், கவலைப்படாதீங்க அழுவாதீங்க, முன்னுக்கு வாங்க ஒரு டால் ஒன்று வரும் பாருங்கன்னு. கடைசியில் பார்த்தா இந்த டூத்தா டால்கிட்ட தான் நின்றுருக்கு. அந்த நேரம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அட கடவுளே, கொஞ்சம் முன்னுக்கு வந்திருந்தோம் சொன்னால் டோலை பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னமும் அந்த பாதையில் போகும்போது எனக்கு அந்த டூத்தா டோல் பார்த்தா இங்கே தானே அழுந்தோம் அப்படி சொல்லிட்டு சிரிப்பாக இருக்கும். சரி, அப்போ அதாவது கொஞ்சம் தூரம் தான் இதுவே நமக்கு ஒரு பாடம் மாதிரி தான் இல்லையா? இதை கடந்திருக்கலாம், அதை கடக்காதமே நம்ம நிறைய யோசிக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. சரி, நீங்க பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்களை டிக்டாக் எல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் நிறையவே நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு சாதனை பெண்ணாவே தான் தெரியறீங்க. அப்படி பார்க்கும்போது உங்களை பார்த்து என்ன மாதிரியான காமெண்ட்ஸ், நிறைய நல்ல காமெண்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா? எந்த மாதிரி விஷயங்கள் உங்கள்கிட்ட கால் பண்ணி எதுவும் பேசுவாங்களா, யாராவது கேட்டிருக்காங்களா? என்கிட்ட வந்து டிக்டாக்ல வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. நான் வந்து செய்தியில் வெளியான பிறகு நிறையா பெண்கள் வந்து எனக்கு கால் பண்ணாங்க. என்னோட ஈடில் உள்ளவங்களும் சரி, நிறைய சிங்கிள் மாதர் எனக்கு கால் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, சிஸ்டர் நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களை பார்க்கும்போது எனக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வருது, இந்த மாதிரி நான் என் கணவரை இழந்து நான் வந்து என்னால் ஒன்றுமே முடியாதுன்னு நினைக்கும் போது நான் உங்களை பார்த்தேன், இன்றைக்கி வந்துட்டு உங்களை நான் பார்க்கும்போது என்றைக்கெல்லாம் நான் உடஞ்சி போகிறேனோ அன்றைக்கெலாம் நான் உங்கள் வீடியோ பார்ப்பேன், எனக்கு வந்து மனசுக்கு வந்து ஒரு தெம்பு வருது, எனக்கு கொஞ்சம் என்கிட்ட கொஞ்சம் பேசுகிறீங்களா? சில பேர் கேட்பாங்க, சிஸ்டர் நான் உங்கள் மாதிரி லோரி ஓட்டணும், எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுறீங்களான்னு. நான் ஒன்று சொல்லுவேன், லைசன்ஸ் எடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு வெளியே நிறைய பெண்கள் வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு என்கிட்டையும் கேட்பாங்க, எங்கே எடுத்தீங்க, எவ்வளோ வந்துச்சு, அப்போ என்கிட்ட கேட்பாங்க, நம்ம சொல்லிக் கொடுக்குறது தான். அப்போ நிறைய பெண்கள் இப்போ வந்து வெளியே வந்து ஆர்வமாக லோரி ஓட்டணும்னு சொல்லி ரெடி ஆகிட்டாங்க. சரி, விமர்சனம் வந்திருக்குதா? வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. அதுக்கெல்லாம் எப்படி பதில் அடி கொடுப்பீங்க? பேசுகிறவங்கள்ட்ட பேசுவேன், பேசி புரியாதவங்களுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ சரியான பாதையில். ஆமாம், நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் போகிற பாதை சரி, நான் தப்பான எதுவுமே செய்யலை, நான் சரியான பாதையில் தான் போகிறேன், நான் எந்த ஒரு பேட் காமெண்ட்டும் நான் கேட்க விரும்பலை. சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான வேலை நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் நினச்சதை செய்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்கிறீங்க. அப்படி உங்களுக்கு பிடித்த இந்த வேலையில் என்ன ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
என்னை கேட்டால் எனக்கு அந்த லோரியே ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஒரு ஆளை விரும்புகிறோன்னா நம்ம சொல்ல மாட்டோம், நீங்கள் சிரிச்சா அழகாக இருக்கீங்க, ஆமாம். உங்கள் கண் அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி எனக்கு எப்படின்னா அந்த லோரி வந்து டயர் என்ன தான் அசிங்கமாக இருந்தாலும் அழுக்காக இருந்தாலும் எனக்கு வந்து ஒவ்வொரு பார்ட்ஸையும் நான் விரும்புகிறேன். எப்படின்னா என்னை நான் வந்து எல்லா இடத்துலையும் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணி நிற்கும் போது அந்த இடத்துல தான் நான் வந்து ஜெயிக்கிறேன். அதனால் வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா நானும் என் லாரியும்ன்ற மாதிரி நீங்கள். ஆமாம் ஆமாம். எப்படின்னா கூட யார் வேணாலும் இருக்கலாம், நம்ம ஆசைப்பட்ட தொழில் தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும். அந்த வாகனத்தில் பயணம் போது பேசுகிற சிலர் வந்து தன்னுடைய வாகனத்தை நேசிக்கிறவங்க பேசுவாங்களே அந்த மாதிரி. ஆமாம். நான் நார்மலாக காலையில் லோரி எடுக்க முன்னுக்கு நான் என்னோட நம்பர் பிளேட்டுக்கிட்ட வந்து தொட்டு இப்படி சாமி கும்பிட்டுக்குவேன். ஏன்னா பார்க்குறவங்க ஏதோ நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் தொட்டு இப்படி வச்சுட்டு நான் போயிடுவேன். என்னன்னா நான் வந்துட்டு லோரிக்கிட்ட சொல்லுவேன், நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், நீ என்ன பத்திரமா பார்த்துக்கோ. ஏன்னா நம்மளோட லோரியில் வந்து அதுக்கும் உயிர் இருக்குது. அதுக்கும் பசிக்குதுன்னா நம்ம எண்ணெய் ஊற்றுறோம், நம்ம பசிக்குதுன்னா சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி அதுக்கும் உயிர் இருக்கிறதுனால தானே நம்மளுக்கு உழைச்சி கொடுக்குது. அதனால நான் வந்து என்னதான் இருந்தாலும் நான் அதுக்கிட்ட பேசுவேன். அதுக்கிட்ட நம்ம லோரிக்கிட்ட நம்ம பேசலன்னா நம்ம லைஃப் அதில் இல்லை, அதோட தானே பயணிக்கிறீங்க இல்லையா? சரி, இந்த லாரி ஓட்டுற தொழில், இந்த கனரக லாரி ஓட்டுறீங்க இல்லையா, இதை ஓட்டுறது வந்து தவறான புரிதல்கள் இருக்கிற போது அந்த சிந்தனை எப்படி மாற்றலாம் நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா பழைய காலத்திலே யாரும் இருக்க வேண்டாம்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து 2026 வந்துருச்சு. உலகம் எவ்வளோ மாறிடுச்சு. முன்ன எழுதிக்கிட்டு இருந்த இடத்துல இப்போ ஃபோன் மூலியமாகவே அதில் அப்ளை பண்ணி ஒரு நிலைமை வந்துருச்சு. அதனால் ஒரு தொழிலை வச்சு யாரையுமே வந்து தப்பாக எடை போடக்கூடாது. இப்போ ஒரு பெண், இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிள்ளை வந்து தப்பான பிள்ளை, லோரி ஓட்டுறாங்க அப்படியும் பேசுகிறாங்க. என்னோட காதால் நம்ம கேட்கும் போது நம்மக்கிட்ட பேசலையே அவங்க, ஏன் நம்மளை பற்றி அந்த மாதிரி பேசுகிறாங்க, ரொம்ப சீக்கிரம் ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. ஆமாம். இப்போ வச்சுக்கோமே, நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம், நான் ஒரே ஒரு பெண் பிள்ளை அங்கே நிற்கிறேன், சாப்பிட்டீங்களா, எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, அது பேசுனா கூட தப்பான பிள்ளைன்னு ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. அப்போ பேசாமே இருந்துட்டோன்னு சொன்னாக்கா நம்ம என்ன செய்யறது? இந்த மாதிரி நிறையா இருக்குது, 1 2 இல்லை. தொட்டதுக்கெல்லாம் வந்து பெண்ணை வந்து குறை சின்னாங்க சொல்லிடுறாங்க. பெண்களை ரொம்ப சீக்கிரமா வந்து அது சரி இது சரி இல்லைன்றது அந்த தொழிலை வச்சே கூட பேசுறாங்க இல்லையா? எந்த தொழில் செஞ்சாலும் சரி தப்பு தான் பெண்கள் செஞ்சா. ஆண்கள் தான் வந்துட்டு ஆம்பளை மாதிரி எதுக்கு உழைக்கிற, ஏன் ஆம்பளை மாதிரி இருக்க அப்படின்னு. இப்போ நான் லோரி ஓட்டினா நான் ஆம்பளை ஆயிட முடியாதா? நானும் ஒரு சராசரி பெண் தானே. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு லோரி ஓட்டினா நான் ஆம்பளை ஆயிடுவேன், நான் வந்து ஒரு பெண் தான், ஏன் என்னை ஒரு வேலை வச்சு என்னை தப்பாக முடிவு பண்ணுறீங்க? இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வீட்டில் நிச்சயமாக அம்மா கிட்ட அக்கா கிட்ட இதெல்லாம் உங்களோட மனசு விட்டு நீங்கள் பேசும்போது என்ன சொல்லுவாங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நான் ரொம்ப எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன். எனக்கு எங்கள் அம்மா காலையிலே எனக்கு ஃபோன் அடிச்சிருவாங்க. நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி தான் நான் வந்து வீட்டுக்கு வருவேன். அப்போ எங்கள் அம்மா எனக்கு காலையிலே ஃபோன் அடிச்சிருவாங்க, எழுஞ்சிட்டியா, சாப்பிட்டியான்னு. இல்லைம்மா இப்போதாம்மா எழுஞ்சேன் அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், நேற்று என்ன நடந்துச்சு. அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பரவாயில்ல விட்டுரு அப்படின்னு. எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, கோவப்படாத, காமணின்னு யாராச்சும் உன் பேரை சொல்லி சொன்னாலும் அது நீ இல்லைன்ட்டு போகிற மாதிரி இருந்துக்கோன்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும். நான் படித்தது ஒன்று, நான் இன்றைக்கி வேலை செய்கிறது ஒன்று. நீங்கள் எதுக்கு படிச்சிருக்கீங்க? நான் இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங் சூப்பர்வைசர் படிச்சுட்டு நான் மெலிண்டா ஏர்லைன்ஸ்க்கு கஸ்டமர் சர்வீஸில் படிச்சிருக்கேன். நான் கொஞ்ச நாள் வந்து கேலாய் 1 வந்துட்டு நான் கஸ்டமர் சர்வீஸில் வேலை செஞ்சேன். ஆனால் எனக்கு வந்து எப்படின்னா, அது அங்கே வேலை செய்யும் போது கப்பை ஓட்டணும்னு ஆசைப்பட்டேன். கப்பையெல்லாம் பார்க்கும்போது ராத்திரிலாம் அழகாக இருக்கும், கப்பை ஓட்டினா நல்லா இருக்குமேனு. ஆனால் வந்துட்டு நான் அந்த கப்பை ஓட்டாமல் கீழே பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், தரையில். அம்மா அப்பா என்ன சொல்லுவார்? அப்பா என்ன சொல்லுவாருன்னு சொன்னாக்கா, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு எப்படின்னா வந்துட்டு அவருக்கு தெரியும் நான் என்ன செஞ்சாலும் நான் சரியாக தான் செய்வேன். என்கிட்ட வந்துட்டு இதை செய்யணும் அதை செய்யணும் சொல்ல மாட்டார், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் என்ன சொல்லணும்னா அதெல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படி சொல்லி விட்டுருவார். எங்கள் அப்பா கிட்டேருந்து எனக்கு எந்த ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தையும் எனக்கு கிடைக்காது.
சரி, நீங்க அப்பான்னும் போது ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் நிச்சயமாக ஆண் இருப்பாங்க. உங்க வீட்டில் வந்து அப்பா அம்மா 2 பேருமே இருக்கிறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு தொழிலை அத்தனை வருஷமா அவர் செய்தார் இல்லையா? சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துருக்கீங்க. எந்த மாதிரியான நுணுக்கங்கள் அவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு? இந்த லோரி ஓட்டும் போது இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா, யார் இது சொன்னாலும் காதில் போட்டுக்காதுமா, அந்த மாதிரி விஷயங்கள் அப்பா எந்த மாதிரி சொல்லியிருக்காரு? எங்கள் அப்பா என்கிட்ட என்ன சொல்லுவாருன்னு சொன்னாக்கா, வீட்டிலேருந்து வெளியாகும் போது போயிட்டு வரேன்ப்பான்னு சொன்னால் போயிட்டு வரேன்னு சொல்லுவார். நான் சில நேரம் எனக்கு போகிற பாதையில் எதுவும் எனக்கு தெரியலன்னு சொன்னேன். ஏன்னா அப்பா ரொம்ப வருஷமாக டேங்கர் ஓட்டுறாரு. அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்பேன், அப்பா இந்த ரூட்டில் போகலாமா அப்படின்லாம் கேட்பேன். எங்கள் அப்பா சொல்லுவார், இப்படி போகலாம் அப்படி போகலான்னு சொல்லுவார். ஆனால் வந்துட்டு இது நாள் வரைக்கும் சொல்லுங்க. இது நாள் வரைக்கும் வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லை. இல்லை. சரி, அப்பா உங்களுக்கு நுணுக்கங்கள் சொல்லி கொடுத்துருக்காரா? லாரி ஓட்டுறதுல இந்த மாதிரி நுணுக்கங்கள், வேகமா வர நேரத்துல அந்த மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் நார்மலாக வந்துட்டு நான் கேட்பேன், அப்பா இந்த மாதிரி லாரியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, இது என்ன எனக்கு எப்படின்னா ஏதாச்சும் ஒரு சத்தத்தை வச்சு என்னால் வந்துட்டு இந்த சத்தம் கேட்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்பேன், அப்பா இந்த மாதிரி சத்தம் கேட்குது என்னவா இருக்கும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், இதுதான் பிரச்சனை அப்படின்னு. அப்புறம் நார்மலாக வந்துட்டு இந்த சின்ன சின்ன ரிப்பேர் எதுவும் வந்துச்சுன்னு சொன்னாக்கா நம்மளால செய்ய முடியும்னா அவர் சொல்லுவார், உன்னால் செய்ய முடியும், நீ சொந்தமாக செஞ்சுட்டு போயிடுன்னு. அப்படி முடியாதுன்னு சொன்னார்னா அவரே சொல்லுவார், இல்லை முடியாது, நீ கம்பெனியில் சொல்லுன்னா அவங்க சொன்னோமா அங்கேருந்து வருவாங்க வேறு. சரி, சாமானிய பெண்கள் நிறையவே சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்வாங்க, சிலர் பூ கட்டுவாங்க. இந்த மாதிரி நபர்களை நீங்க சந்திச்சிருக்கீங்களா? நீங்க எல்லாம் பேசும்போது எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுவீங்க? என்னைய பார்த்துட்டு இப்போ நான் எங்கே போனாலும் நீங்கள் தானே, எனக்கு உங்களை ரொம்ப தெரியும், உங்கள் கூட நான் நிற்கணும், என் கூட நின்றுலாம் ஃபோட்டோ பிடிக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அவங்க என்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வியாபாரம் பண்ணுறேன், ஆனால் என்னால் முடியல, சில நேரம் கீவ் அப் பண்ணிடலான்னு தோணுது. நான் சொல்லுவேன், கீவ் அப் பண்ணாதீங்க. நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு பொருளை இழந்தால் தான் இன்னொரு பொருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது எதுவாக இருந்தால் சரி, ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும். ஆனால் அந்த பூ நீங்கள் சொன்ன மாதிரி தான் பூக்கடைக்காரங்களும் சொல்லுவாங்க, பூ கட்டி வச்சாச்சு யாருமே வாங்கலை, பூ வாடி போச்சு தூக்கி போட்டுட்டோன்னு. அப்போ நானும் வேலை தேடி அலையுமோ, அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், நான் வேலை தேடி அலையும் போது என்னோடய உருவத்தை வச்சு கணக்கு போட்டாங்க, உன்னால் வேலை செய்ய முடியுமா? ஆனால் இன்றைக்கி அதே இடத்துல என்னை ஃபோன் அடித்து கூப்பிட்றாங்க, நீ இங்கே வேலைக்கு வரீங்களா? ஆனால் நான் போகல. ஏன்னா முதல்ல நான் அந்த லைசன்ஸ் எடுத்து போயிட்டு இப்படி கொடுக்கும் போது என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க. ரிஜெக்ட் பண்ணும்போது ஏதாச்சும் சொல்லியிருந்தா பரவாயில்ல, உருவத்தை வச்சு கணக்கு போட்டாங்களே, அவங்கள்ட்ட சொல்லுவேன், அப்படின்னு பார்த்துருந்தா நானும் இதை விட்டுட்டு நான் எப்படியே ஆஃபீஸ் வேலைக்கு போயிருக்கலாமே. இந்த லோரியை நான் தொடர மின்னுக்கு ஆஃபீஸில் வேலை செஞ்சேன், ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சேன். அவங்கக்கிட்ட நீங்கள் இதெல்லாம் சொல்லிங்க உங்களோட சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் வந்துட்டு எப்படின்னா போய்ட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துட மாட்டேன், அங்கே நின்று அவங்கள்ட்ட கதை பேசிட்டு. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு உன்னைய பார்த்தா உங்ககிட்ட பேசணும்னு தோணுது, எனக்கு உங்களை பார்க்கும்போது என் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. எனக்கு தெரியல, சில பார்த்த உடனே சொல்லுவாங்க. சரி சொல்லிட்டு நானும் என்ன பண்ணுறது, அவங்க ஆறுதல் தேடுறாங்க, ஆறுதலுக்கு யாருமே இல்லை, அப்போ நம்பருக்கும் நம்ம சொல்லிட்டு போகலாமே சொல்லிட்டு போவேன். நான் போய் லோரி ஏறுற வரைக்கும் என் பின்னாடியே வந்து பார்த்து போயிட்டு வாமான்னு சொல்லுவாங்க. சரி, அப்படிப்பட்ட சாமானிய பெண்களுக்கும் சரி, பொதுவாகவே இந்த மாதிரி தொழிலில் ஈடுபட ஆர்வம் இருக்கின்ற பெண்களுக்கு உங்களுடைய கருத்தை நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னாக்கா, நம்ம ஒரு எதுவாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ஆர்வம் இருக்குது, என்னால் முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா எந்த ஒரு கமெண்ட்டும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. எந்த ஒரு பேட் கமெண்ட்டும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டாம். யாருக்காகவும் வந்து முயற்சி பண்ணுறதுக்கு பயப்படக்கூடாதுன்னு சொல்லுவேன். இப்போ சில பேர் சொல்கிறாங்களே, எனக்கு லோரி ஓட்டணும்னு ஆசை, என்னால் காடியே ஓட்ட முடியலன்னு. முடியலன்னு இல்லை, அவங்க அதை ட்ரை பண்ணலை, முயற்சிகளை எடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, ட்ரை பண்ணி பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள் உங்களால் முடியுதா முடியலையான்னு. எதையும் வந்துட்டு முயற்சி பண்ணாமல் சொல்லக்கூடாது. ஆக எந்த பெண்ணுமே முயற்சியோடு செய்தால் அதில் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு நல்ல உதாரணம். ஆக அரை மணி நேரம் என்றாலும் நிறைய விஷயங்கள், தன்னம்பிக்கையான வார்த்தைகள் இன்னைக்கு மகளிர் தினத்தில் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி காமினி. உங்களுடைய எதிர்காலம் இன்னும் சிறப்பாக இருக்க பார்வை குழுவின் அன்பு வாழ்த்துக்கள். நன்றி.
பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் பாதுகாப்பு, பெண்ணுரிமை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நாம பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட இன்னமும் பல இடங்களில் பெண்கள் நசுக்கப்படுவதும் ஒடுக்கப்படுவதும், பெண்கள் மன அழுத்தங்களோடு போராட்டங்கள், சவால்கள், இப்படி பல போராட்டங்களை பெண்கள் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆக இந்த ஒரு நாளில் மட்டுமே பெண்களை பற்றி பேசாமல், போற்றி புகழாமல், ஒவ்வொரு நாளுமே குறைந்தபட்சம் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் கொடுத்தாலே மிகப்பெரிய சந்தோஷம்தான். ஆகவே ஆண்கள் பெண்களை மதிக்கும் அதே வேளையில் பெண்களும் பெண்களை மதிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு விடைபெறுகிறேன். நான் ஜமுனா வேலாயுதம். மீண்டும் சந்திப்போம்.